Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். பிட்காயின் ஓவரால் ஆல் காயின்ஸ் பற்றி ஃபார் ஷுர் மிட் டேர்ம்லேயே இருக்கட்டும் ஷார்ட் டேர்ம்லேயே இருக்கட்டும் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ மெயினாக சிகேடி பிக்ஸ் பற்றி ஆனஸ்ட்டாக வாட் வென்ட் ராங், ஆக்சுவலாக ஏதாவது தப்பாக போயிருச்சா, இன்னுமே சிகேடி பிக்ஸ் எப்படி வந்திருக்கு, நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஆனஸ்ட்டாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து இருக்குது. ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் வீக்ஸ் டுகெதர் இந்த வீடியோ தான் நான் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடவே வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யோசித்தேன் ரொம்ப நாளாக நான் ஏன் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு வந்து நானே எனக்கு வீடியோஸ் போடவே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. முன்னாடிலாம் 1 வீக் வீடியோ போடலை அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு வந்திருக்கும். பட் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. நானே என்னை புஷ் பண்ணி கேமரா முன்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கான காரணம் நான் என்னென்னு வந்து யோசித்தேன். லேசினஸ்ஸா இல்லைனா எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ போடுறதோட இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சா, இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது தான் நான் லிஸ்ட் டவுன் பண்ணி உட்காந்து லிட்ரலாக வந்து எழுதிட்டு வந்திருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயம் வந்து புரிஞ்சுது. அதை பற்றி மெயினாக நம்ம வந்து பேசணும். இதுவும் பிரச்சனை அஜித் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. மார்க்கெட் இப்போது நான் லிட்ரலாக 2019 கிரிப்டோ மார்க்கெட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அதுக்குள்ளே வந்தேன். இது வரைக்கும் பார்த்ததுலேயே வேர்ஸ்ட் டைம்ஸ் அப்படிங்கிற கிரிப்டோ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. என்ன தான் பிட்காயின் நியூ ஆல் டைம் ஆகி போன வாரம் கூட வந்து பண்ணியிருந்தாலுமே கூட மார்க்கெட்ஸ் ஆர் டெட் ஸ்கேரி தீஸ் டேஸ். ஏன் அப்படின்னு பார்ப்போம். என்ன தான் பிட்காயின் போன வாரம் ஆல் டைம் ஆகி பண்ணியிருந்தா கூட பிட்காயின் டாமினன்ஸ் 65% கிட்ட வந்து இருக்கனால நம்மளோட ஃபேவரட் ஆல் காயின்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா ஆல் காயின்ஸும் பெரிய அளவில் டவுன் இருக்கும். ஈவன் தோ நீங்கள் எத்தேரியம்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட எனிவேர் பிட்வீன் 40 to 50% லாஸில் நீங்கள் இப்போ வந்து இருந்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கனால கிரிப்டோ மார்க்கெட் விட்டே ஓடிடணுமா, கிரிப்டோ மார்க்கெட் பார்த்து பயப்படணுமானா அதுதான் வந்து இல்லை. ஒரு சில விஷயம் நான் மெயினாக இந்த இடத்துல ஷேர் பண்ண நினைக்கிறது, நீங்கள் காது கொடுத்து நல்லா வந்து கேளுங்க. இப்போ இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மோசமாக இருந்திருக்கனால நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போன நவம்பர் டைமில் ட்ரம்ப் வின் பண்ணதும் டிசம்பர் டைமில் மார்க்கெட்டில் நல்ல பம்ப் அப்படிங்கிறது இருந்தது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீங்கள் எனி ஆல்ட் காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆல்ட் காயின் வந்து பயங்கர பாப்புலராக ட்ரெண்டியான நரேட்டிவில் இல்லைனா கூட மினிமம் 2 to 3x அப்படிங்கிற நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ ஜம்ப் ஆகிருக்கும். பட் ஆஃப்டர் ஜனவரி ட்ரம்ப் வந்து இனாக்ரேட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த திசையிலேருந்து ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் டீட்டெயிலாகவே வந்து பேசியிருந்தேன். வீடியோவில் சின்னதாவது நான் வந்து சொல்கிறேன். கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள். இது ஏன் இப்போ நடக்குதுன்னா QT வந்து போயிட்டுருக்கு. QE ஸ்டார்ட் ஆனால் தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகணும் ஒரு தியரி ஒரு சைடில். இன்னொரு சைடில் இந்த வாட்டி வந்து ட்ரம்ப் வந்து வந்திருக்காரு. ஸோ ட்ரம்ப்போட விஷயங்கள் ட்ரம்ப்புக்கும் போவலுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெருசாக வந்து கட் ஆகலை. அதனால தான் ஆல்ட் காயின்ஸ் மூவ் ஆகலை. ஸோ ஏகப்பட்ட ரீசன்ஸ். எத்தேரியம் வந்து ஃபம்பிள் ஆகுது. எத்தேரியம் போன வாட்டி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருந்தது. பிட்காயின் மாதிரி இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து இருக்கனால ஆல்ட் காயின்ஸே வந்து அழிஞ்சிச்சு. ஏகப்பட்ட தியரி, நம்பர் ஆஃப் தியரிஸ், மினிமம் ஒரு 50 தியரியாவது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரியானது வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் வந்து நம்புகிறாங்க. பட் இது எல்லா தியரியும் ஒரு விஷயம் தான் இண்டிகேட் பண்ணுது, ஒரு விஷயம் தான் இன்சிஸ்ட் பண்ணுது. அது என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மாதிரி தான் நடந்தது. நம்ம எல்லாம் பயங்கர பம்ப்டப்பாக வந்து இருந்தோம் ஆல்ட் காயின் சீசனுக்காக. ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆகும்னு. பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. பட் ஒரு விஷயம் தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது. இந்த கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது இன்னுமே இப்போது வரைக்குமே பெரிய லெவலில் ரெகுலேட்டடான மார்க்கெட் வந்து இல்லை. அரௌண்ட் த வேர்ல்டு எல்லா பார்ட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டே தான் வந்து இருக்குது. மெயினாக ஒரு விஷயம், வேல்ஸ் தானே மேஜர் பார்ட்டு. இப்போ நான் வந்து இந்த மார்க்கெட் வந்து 1000 ரூபான்னு வச்சுப்போம். இந்த மார்க்கெட்டில் நான் வந்து 900 ரூபாய் 800 ரூபாய் இல்லை 700 ரூபாய் நான் ஒருத்தனே வச்சுருந்தா கூட மீதி 300 ரூபாய் நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து போட்டிங்கன்னா கூட என்கிட்ட தானே மேஜரான ஷேர் இருக்குது. ஸோ எப்போவுமே வேல்ஸு இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பிக் ஷேர் அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுவாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து அவங்கள மாதிரி அடாப்ட் ஆக கற்றுக்கணும். இல்லைனா நம்ம அவங்களோட ப்ரேவாக வந்து மாறிடும். சரி, பெருசாக இந்த பிஎஸ்லாம் விட்டுருவோம். நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்து வரேன். நான் என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரே லீனியராக எல்லாரும் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு எதிர்பார்த்தனால அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ட்ராப் ஆகப்பட்டுட்டோம். பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க,
வேல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களும் மார்க்கெட் மேலே போனால் தான் அவங்களால மணி வந்து பார்க்க முடியும். இப்போ எத்தேரியம் சார்ட் ஓப்பன் பண்ணி வந்து வச்சுருங்க. டிசம்பர் 2024 எத்தேரியம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் $4,000 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருந்தது. ட்ரம்ப் வந்து நவம்பரில் வின் ஆனதும் ஹியூஜான வீக்லி கேண்டில் எத்தேரியம்ல நம்ம வந்து பார்த்துருந்தோம். ட்ரம்ப் வந்து ஜனவரி மாதம் இன்னாகிரேட் ஆக போகிறாரு. ஸோ ஒன்ஸ் இந்த 2025 ஒரு ஹியூஜான புல்ரன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2026 வரைக்கும் இந்த புல்ரன் வந்து போக போகுது. எத்தேரியம் ஆல் காயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பம்ப் ஆக போகுது. சில பேர்லாம் எத்தேரியம் $15,000 வரைக்கும்லாம் போகணும்னு வந்து கனவு காணிட்டு இருந்தாங்க. பட் என்ன நடந்துச்சு? அப்படியே ஆப்போசிட்டாக மொத்தமாக எத்தேரியம் வந்து ஃபம்பிள் ஆச்சு. எத்தேரியம் ஃபவுண்டேஷன் வந்து எத்தேரியம் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபட் இது போச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள், பிட்காயின் டாமினன்ஸ் பயங்கரமாக வந்து பம்ப் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் மெயினாக என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தே வந்து பம்ப் ஆச்சுன்னா ஆல்ரெடி பீப்புள் எல்லாருமே பொசிஷன்டாக வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும்போது மார்க்கெட் ஆப்வியஸாக மேலே போக முடியாது. அதுதான் நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து நடக்கும் எப்போவுமே. அண்ட் இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மேக்கர்ஸ் அண்ட் வேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணி இருக்க ரீட்டெயிலர்ஸ் எல்லாரையும் கிரிப்டோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆல்ட் சீசனே வந்து இல்லை, பிட்காயின் மட்டும் தான் பார்ப்போம், ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னலாம் நம்ம வைக்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் வந்து எடுத்து இங்கே வாங்கின ரீட்டெயிலர்ஸ்லாம் இங்கே விற்க வச்சோ இல்லை ஃபம்பிள் ஆக வச்சோ பயப்பட வச்சோ பெரிய இடத்துல இங்கேயும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அண்ட் சீப்பாக இங்கெல்லாம் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அவங்க இங்கே சீப்பாக வாங்கிட்டாங்கன்னா தென் ஒரு எத்தேரியம் ஒரு பெரிய பம்ப் வரும்போது ஆப்வியஸாக இந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. அண்ட் ஆல்சோ எல்லாரும் ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே இயர்லி பேக்ஸ் வந்து பிக் பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில பேர் ரீட்டெயிலர்ஸ் வந்து இங்கே $3,000 வாங்கியிருப்பாங்க, சில பேர் $4,000 வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு 50% ப்ராஃபிட்டு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் எத்தேரியம் மாதிரி இது ஒரு பெரிய லார்ஜ் கேப் காயினுக்கு. சில பேர் 60% வைப்பாங்க, 70% வைப்பாங்க. ஸோ அந்த வே வித்துட்டே வந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பயமுத்திட்டு சர்ன்னு இந்த $4,000 வரைக்கும் ஃபுல்லாகவே சீப்பாகவும் வாங்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இன்ஸ்டிடியூஷனல் அக்யூமுலேஷன் வந்து நடந்ததுன்னா நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரே வீக்கில் பெரிய கேண்டில் இதெல்லாம் யார் ரீட்டெயிலர்ஸாக வாங்கியிருப்பாங்க? பயத்தில் தான் இருந்திருப்பாங்க அவங்க கண்டிப்பாக. ஸோ அகெயின் இந்த $4,000 வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்மியான காசில் பயங்கரமாக ஆவரேஜ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த எத்தேரியம் வந்து பெரிய லெவலில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அகெயின் $15,000 எத்தேரியம் போகும்னு வந்து நம்புவாங்க. நியூ ஆல் டைம் பண்ணும்போது அந்த இடத்துல ரீட்டெயிலர்ஸ் வந்து அகெயின் ட்ராப் பண்ணுவாங்க, வாங்க வைப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். எல்லா காயின்ஸ்லையுமே இதுதான் வந்து கான்செப்ட். என்ன ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டா இல்லை மிட் டேர்ம் ப்ராஜெக்டா இல்லை லாங் டேர்முக்கு அது வந்து ரன் ஆகுமா? இப்போ பிட்காயின் எத்தேரியம்லாம் எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸாக கிரிப்டோ இருக்க வரைக்கும் பிட்காயின் எத்தேரியம் ஆப்வியஸாக இருந்து தான் வந்து ஆகணும். பட் நம்ம ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு கேமிங் காயினோ இல்லை பேர் தெரியாத ஒரு டிஃபை காயினோனா அது ஹேக் நடக்கலாம், இல்லை அந்த காயின் வந்து ஃபண்ட் இல்லாமல் அந்த ஆல்ட் காயின் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிட்டு போகலாம், ஒரு அடியாக அதை டீலிஸ்ட் பண்ணலாம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. அந்த சேம் டைம் பிட்காயின் டாமினன்ஸ் மேலே போயிட்டே வந்து இருந்தால் அந்த கிரிப்டோ மார்க்கெட் நீங்கள் நிலைக்கும் நம்புறீங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து யோசிச்சு வச்சு எழுதி வச்சு இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பேசணும் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இந்த பிட்காயின் டாமினன்ஸ் இப்போ மேலே போயிட்டே வந்து இருந்துன்னா என்ன நடக்கும்னு வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 65% கிட்ட ஆல்மோஸ்ட் இருந்துட்டு இருக்கு. ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பிட்காயின் டாமினன்ஸில் ஒரு ஹியூஜான ட்ராப் பார்த்தோம். டே கேண்டிலில் பார்க்கும்போது பயங்கரமாகவே இந்த ட்ராப் வந்து உங்களால் பார்க்க முடியும். பட் இது வந்து ஒரு டர்ன் அரவுண்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி மேபி இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் டர்ன்ஸ் அவுட் பிட்காயின் டாமினன்ஸ் இன்னுமே புல்லிஷாக தான் வந்து இருக்குது. மேபி இன்னும் ஃபியூ பர்சன்டேஜஸ் கூட மேலே ஸ்பைக் ஆகலாம் போல், 68% மேலெலாம் கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் அப்படின்னா, இப்போது அக்கார்டிங் டு காயின் மார்க்கெட் கேப்லாம் ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் காட்டும். பட் காயின் கேட்கோ 17,000 கிரிப்டோ கரன்சிஸ் மேலே காட்டுதா? பட் அதில் வேலிடாக நம்ம ஒரு 1,000 to 1,500 கிரிப்டோஸாவது வந்து எடுத்துக்க முடியும். அது எல்லாத்தோட மார்க்கெட் கேப்பும் மினிமம் ஒரு 10 to 50 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்க காயின்ஸ்னு கன்சிடர் பண்ணால் கூட 1000 கிரிப்டோஸாவது மார்க்கெட்டில் இருக்கும். என்னோட பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, இப்போது பிட்காயினோட டாமினன்ஸ் மட்டுமே கிரிப்டோவில் 65-70% இதெல்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எத்தேரியமில் இன்வெஸ்ட் பண்ணாலே லாஸ் ஆகுது அப்படின்னும் போது பிட்காயின் மட்டும் தான் ஒன்லி கிரிப்டோ கரன்சி இன் விச் யூ இன்வெஸ்ட் அண்ட் மேக் ப்ராஃபிட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல பாயிண்டே இல்லை ஆல்ட் காயின்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதும் மற்ற கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும். மெயினாக இந்த இடத்துல ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போது நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வேல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா பிக் பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிட்காயின் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் மணி அப்படிங்கிற ஆல்ட் காயின்ஸில் தான் எல்லாருமே வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே கூட வந்து எடுத்துக்கோங்களேன், கிரிப்டோவில் பிட்காயின் தவிர மற்ற விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து படும். அண்ட் ஆல்சோ
மற்ற விஷயங்கள் இருக்கனால தான் பிட்காயின் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது. இப்போ நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா புதுசான வரக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் இந்த ஏஐ வருதா, ஏஐல இந்த அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி வந்து வருதா, கேமிங்கில் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான கேமிங் ப்ராஜெக்ட் வருதா, அதிலெல்லாம் தானே தேடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், மார்க்கெட் மேக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எதில் மணி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா பிட்காயினில் பெருசாக வந்து இல்லை, இந்த ஆல்ட் காயின்ஸில் தான். எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஆல்ட் காயின் லிஸ்டிங்க்கு தான் அதிகமாக காசு வாங்க முடியும், அதில் தான் அதிகமாக சம்பாதிப்பான். மார்க்கெட் மேக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸில் தான் அதிகமான ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், அதில் தான் அதிகமான ட்ரேடிங் ஃபீஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதில் தான் அதிகமான லிக்விடேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். வெறும் பிட்காயின் மட்டும் இருந்ததுன்னா ஒரு அட்டென்ஷனுமே கிராப் பண்ணாது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டு. ஸோ இது எல்லாமே வேல்ஸ்க்கும் வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ இதெல்லாமே ஓரளவுக்கு அலைண்டாக தான் வந்து வரும். ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து பீப்புள் வந்து வைப்பாங்க, இந்த ஜப்பானில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் 20 வருஷம் டவுனாக தான் வந்து இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் ரொம்ப டெட்லியாக இருந்த காலங்கள் இருக்குது. அந்த டைம்லலாம் வந்து 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்லாம் மார்க்கெட்டில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு. பட் இது நானும் வந்து யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் பற்றி நானும் உட்காந்து வந்து பார்த்தேன். நான் பெருசாக பயங்கரமான எக்கனாமிஸ்ட்லாம் வந்து இல்லை, பட் நான் உட்காந்து பார்த்த வரைக்கும் எனக்கு கண்ணில் பட்ட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜப்பானீஸ் ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஃபம்பிளான விஷயம் வந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது பற்றின விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி வாதம் அப்படின்னே நீங்கள் வந்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த ஜப்பானில் வந்து ஃபம்பிள் ஆனது காரணமே வந்து வேறு, அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்ரியலிஸ்டிக்காக கிரிப்டோ விடவும், ஐ மீன் இட் வென் ஐ சே திஸ், கிரிப்டோவில் இருக்க ஆல்ட் காயின்ஸ் விடவும் அன்ரியலிஸ்டிக்கான வேல்யூவேஷன் வந்து இந்த ஜப்பானீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இட்டாச்சு. அது பற்றி யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இன்னொன்று, நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய வருஷங்களுக்கு வந்து ஸ்டாக்னண்ட்டாக வந்து இருந்திருக்கு. கிரிப்டோவுக்கும் அந்த மாதிரி காலம் இப்போ வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, இன்னுமே $3 trillion இண்டஸ்ட்ரியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் இண்டஸ்ட்ரியும் கூட, யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனி பார்ட் ஆஃப் இந்த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும் போது நிறைய ஃபண்ட் இன்ஃப்ளோ கிரிப்டோக்குள்ளே வர முடியும். அண்ட் ஆல்சோ இது வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அட் த சேம் டைம் முன்னாடி இருந்த மாதிரி இந்த உலகம் வந்து இல்லை, இப்போ எல்லாமே டெக் வைஸாக தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கூட எடுத்துப்போமே, லாஸ்ட்டு 6-7 இயர்ஸில் தானே பெருசாக ரேப்பிடாக வந்து பூம் ஆச்சு. இந்த இன்டர்நெட் எரா அப்படிங்கிறதே லாஸ்ட் ஒரு டிக்கேடாக தானே வச்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டாக் மார்க்கெட் அக்சஸ்லாம் எல்லாருக்குமே வந்து இல்லை. இப்போ வில்லேஜில் இருந்து கூட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸில் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, கிரிப்டோ பற்றி தெரியது இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எரா அப்படிங்கிறது இதை தானே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம கம்பேர் பண்ணுறது பாயிண்ட்லெஸ். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓப்பன் டு டிஸ்கஷன். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய க்ரோ ஆகிறது தான் கோலு. அண்ட் ஆல்சோ மெயினாக நான் இந்த விஷயமும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். மார்க்கெட் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கனால எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும், எரிச்சலாக வந்து இருக்கும். இப்போ நானே நிறைய வந்து கிரிப்டோ பற்றி பேசுகிறனால, கிரிப்டோ டம்ப் ஆகிறனால, மேபி கிரிப்டோவில் நீங்கள் வந்து இன்னுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸிஸ்டாக இருந்துகிட்டு இருக்க காரணம் என்ன மாதிரி ஒரு யூடியூபரோ இல்லை நானாக கூட வந்து இருக்கலாம். நிறைய வீடியோஸில் கிரிப்டோவில் நான் ஏன் புல்லிஷாக இருக்கேன்னு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கிற வகையில் இருந்து நீங்கள் கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு உட்காந்து நிதானமாக எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோன்னு இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் கிரிப்டோ லைஃபாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் உட்காந்து யோசித்து அதை அனலைஸ் பண்ணுறதுல தான் நம்மளுக்கான ஆக்சுவலான அர்த்தங்கள் வந்து கிடைக்கப்படும். நிறைய நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தெரியல, பட் ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் நான் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடாததுக்கு அப்படின்னு நானும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக எக்ஸைட்டிங்காக மார்க்கெட்டில் எந்த விஷயமும் வந்து நடக்கல. முன்னாடிலாம் எப்போவுமே மார்க்கெட்டில் கிரிப்டோ மார்க்கெட்டில் எக்ஸைட்டிங்காக நடந்துகிட்ருக்கோம். இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் தான் நான் ட்ரையாக வந்து சொல்கிறேன். எக்ஸைட்மெண்ட் பெருசாக இல்லாதனால, பெருசாக இந்த விஷயமும் நடக்காதனால தான் கிரிப்டோ வந்து இப்போது இருக்கிறதே கஷ்டமான டேஸாக வந்து போயிட்டுருக்குன்னு வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ பீப்புள், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா முன்னாடிலாம் எக்ஸைட்மெண்ட்டோட வீடியோ வந்து பார்க்க வருவாங்க. இப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனோட சில பேர் வந்து திட்டுறாங்க, சில பேர் வந்து என்ன ஆல்ட் காயின்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கர்ஸ் பண்ணுறத விட மார்க்கெட் கர்ஸ் பண்ணும்போது என்னடா இதை பற்றி வீடியோ போட்டு என்னடா ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பீப்புளுக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டால் பார்ப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல் திஸ் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு என்ன இப்போ வந்து மைண்ட் செட்டில்
மைண்டில் ஏதாவது ஷிஃப்ட் வந்து இருக்கா, உங்களுக்கு என்ன வந்து பர்சனலாக வந்து தோணுது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் ஆல்ட் காயின்ஸில் போன வாரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கனால நோபடி கேஸ் ஐ மீன் இட், யாருமே கிரிப்டோவை பற்றி கவலைப்படுறதில்ல. பட் இதுவுமே வந்து மாறும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் மார்க்கெட் வந்து இயங்கும். நார்மலாகவே உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கி உங்களை எக்ஸ்பெல் பண்ணி மறுபடியும் உள்ளே வர வைக்கிறது தான் இந்த கேமு. அந்த கேம் நீங்கள் புரிஞ்சுக்கினா எல்லாமே வந்து கிளியராக வந்து ஆயிரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே, லாஸ்ட்டாக சின்னதாக கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு இந்த சிகேடி பிக்ஸ் ஆக்சுவலாக நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அண்ட் மெயினாக இந்த சிகேடி பிக்ஸில் இந்த எம்சிஜி ஒரு சில ஹை ரிஸ்க் காயின்ஸ்லாம் கூட எலிமினேட் லைக் கம்ப்ளீட்டாக வேனிஷ் வந்து ஆயிடுச்சு. பட் இன்னும் இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் நான் இன்னுமே தான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ பெருசாக வந்து போனால பார்ட் வீடியோ, ட்ரஸ்ட் மீ, இப்போவே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பட் நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. சிகேடி பிக்ஸ் பற்றியும் அண்ட் ஆல்ட் காயின்ஸ் பற்றி ஜென்ரலாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. 1 மணி நேரம் வீடியோலாம் போட்டால் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நானே என் வீடியோ அவ்வளோ பெருசு தான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் இது நெக்ஸ்ட் பார்ட்டாக அப்படியே வந்து ஜம்ப் ஆகும். சரி, இப்போ நம்ம மார்க்கெட்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிட்காயின் வந்து இந்த $1 lakh இந்த ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் அடிச்சுக்கிட்டாங்களா, அப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து அகைன் வந்து பம்ப் ஆச்சு. பம்ப் ஆகிட்டு இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு வந்து இருக்குது. இந்த டம்ப்கான ரீசன்னா பெருசாக ரீசன்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸ்டில் ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் கிரேட் அண்ட் ஃபைன். நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த $1 lakh கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். லாஸ்ட் வீடியோ செக் பண்ணலன்னா செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த வீடியோ தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, எத்தேரியம் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுக்கான அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சீக்ரெட் பிக்ஸும் அதுவும் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கனால மேபி எத்தேரியமில் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிற கூட ஏற்படலாம். பட் ரிகார்ட்லெஸ் நம்ம இந்த ஆகஸ்ட் மூவிங் ஃபார்வர்டு இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் கண்டிப்பாக இயர் எண்டு ஒரு பெரிய ரேலி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. பட் இது ஒரு டைம் இல்லை நீங்கள் குவிட் பண்ணுறதுக்கு. மேபி பிட்காயின் நம்ம 68% போகலாம், இல்லை எவ்வளோ வேணால் போகலாம். பட் அதே அளவுக்கு கீழே வந்து ஃபால் ஆகும் போது நம்ம எல்லாருமே ஹியூஜாக வி வில் மேக் த வின் அப்படிங்கிறது தான் நான் ஓவரால் என்னோட பாயிண்ட்டாக வந்து வைக்கிறேன். மூவிங் ஃபார்வர்ட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ட்ரையாக ஹார்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு. பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடில் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மார்க்கெட்டையும் திட்டாமல் என்னையும் திட்டாமல் முதல்ல எதுக்குமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. உட்காந்து யோசிங்க, ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. ஆப்டிமிஸ்டிக்கானா ஒரு 100x 50x லிவரேஜ் போட்டு உட்காந்துட்டோ, இல்லைன்னா ஒரு ஹையர் ரிஸ்கி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ரொம்ப லோ மார்க்கெட் கேப் ஹை ரிஸ்க்கு லிக்விடிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை. நீங்கள் கிரிப்டோ நம்புறீங்க, எத்தேரியமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நல்ல யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கைஸ், இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் இது வரைக்கும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான போஸ்ட் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கு மேலே வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு தென் தேங்க்யூ, பாய்.